அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். உலகத்திலே நம்மளை மதிக்காதது நம்ம ஜாதத்தில் எது அப்படின்னா, நம்ம ஜாதத்தில் நம்மளை என்னதான் அதுக்கு நீங்கள் வசப்பட்டாலும் உங்களை மதிக்காத இடம் 6ஆம், 8ஆம், 12ஆம். இந்த 6, 8, 12 எந்த கட்டத்தில் நிற்கிறார்களோ அந்த கட்டத்தில் நீங்கள் மதிப்பு மரியாதையை எடுக்க முடியாது. மதிப்பு மரியாதையை பார்க்கவே முடியாது. ஏன் அப்படின்னா, அவன்தான் 6, 8, 12 குடையவர்கள் 6, 8, 12 குடையவர்கள் என்ன உங்களுக்கு செய்ய வந்தாங்க? உங்களுக்கு உபத்திரவமும் நிம்மதியின்மையும் என்று சொல்லக்கூடிய ஒரு 6 ஆதிபத்தியம் உடையவர்கள் தான் இந்த 6, 8, 12. இப்போ இந்த 6, 8, 12 கூடியவர்கள் நிற்கின்ற இடம் என்னதான் இருந்தாலும் ஒரு கட்டத்துக்குள்ளே 3 நட்சத்திரம் யார் கண்ட்ரோலில் இருக்குது? அந்த ராசிக்குண்டான அதிபதியோடைய கண்ட்ரோலில் தான் இருக்கும். அவன் மீறி என்ன சொன்னான்னா அவங்க வீட்டில் போய் அந்த கட்டத்து வீட்டில் போய் இவன் என்ன சொன்னான்னா குடியிருக்கான். ஓனர் என்ன சொன்னான்னா ராசி தான். அந்த ராசியில் ஒரு ராசியில் ஒரு வீட்டில் 3 பேர் தங்கியிருக்கான். அதுக்கு ஓனர் யார்? மேசராசிக்கு மேசராசியில் இருக்கிற அசுபதி, பரணி, கார்த்திகை நட்சத்திரம் 3 பேருக்கு ஓனர் செவ்வாய் தான். ஓனர் செவ்வாய் தான். அதில் எந்த வித மாற்றமே கிடையாது. இவன் அவரை மீறி இவங்க ஒன்றுமே செய்ய முடியாது. திசை நாயகனை மீறி புத்தி நாயகன் என்ன செய்ய முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. திசை நாயகன் நான், புத்தி நாயகனை வேணால் நீ இருந்துக்கோ, ஆனால் நான் சொல்கிற கண்ட்ரோல் படி தான் நீ நடக்கணும் அப்படின்னு சொல்லி சட்டம் அதை மாற்றவே முடியாது சொல்லுவாங்க. அப்படி இப்படின்ட்டு 6, 8, 12 நீங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா எப்படி உங்களுக்கு வசப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்மளுடைய பிரச்சனை. 6ஆம் இடம் என்பது என்ன சொன்னான்னா வேலை. 6ஆம் இடம் என்பது ஒரு மனிதனுடைய வேலை தான். 8ஆம் இடம் என்பது ஒரு மனிதனுடைய ஆயுள். 8ஆம் இடம் என்பது ஒரு மனிதனுடைய ஆயுள். அதற்கடுத்து என்ன சொன்னால் ரகசியம். 8ஆம் இடம் என்பது ஒரு ரகசியம், மர்மஸ்தானம் தான். இந்த மர்மஸ்தானம் என்ன சொல்கிறான்னா எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதோ அதுக்கு தக்கபடி ஒரு ஆக்டிவேஷனை கொடுத்துட்ருக்கும். 12ஆம் பாவம். இந்த 12ஆம் பாவத்துக்குடையவர் எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்துல நீங்கள் என்ன தான் என்ன சொல்கிறான்னா பெரிய அல்வாவை கொண்டு போய் அந்த இடத்துக்கு கொடுத்தாலும் அந்த இடம் உங்களை மதிக்க. இது என்னுடைய தனிப்பட்ட அனுபவம். ஒரு மனிதன் என்ன சொல்கிறான்னா ஒரு மனிதனுடைய லக்கணத்தை எடுக்கும். இப்போ ஒரு மனிதனுடைய லக்கணம் அப்படிங்கும்போது மேச லக்கணம். ஏன்னா காலபுருஷனுடைய தலைமை லக்கணத்தையே நம்ம எப்பயுமே முன்னிறுத்த நமக்கு வாழ்க்கையில் ஒரு யோகம் வரும். எல்லா மனிதனுமே ஒரு அஸ்ட்ராலஜராக இருக்கிறவங்க ஒரு உதாரணத்தை என்ன சொன்னான்னா, யாரோ ஒருவரை சொல்லுவதை விட காலபுருஷனுடைய லக்கணத்தையே உதாரணமாக சொல்லும்போது அங்கே அந்த இடத்துல ஒரு வைப்ரேஷன் இருக்கு. மேச லக்கணத்திற்கு ஒரு வைப்ரேஷன் உண்டு. உங்களுடைய தனிப்பட்ட சுகங்களை மேன்மைப்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி மேச லக்கணத்திற்கு உண்டு. உங்களுடைய காலபுருஷனுடைய 5ஆம் இடம் என்ன சொல்கிறான்னா உங்களுடைய ஆசைகளை பூரா நிறைவேற்றி கொடுக்கும். அந்த இடத்த நீங்கள் எப்பயுமே என்ன சொல்லலான்னா மதிக்கணும். காலபுருஷனுடைய 9ஆம் இடம் என்ன உங்களுக்கு என்ன கொடுக்கும்னா அறிவை கொடுக்கும், சிறந்த தெளிவுரையை கொடுக்கும், ஒரு ஆராய்ச்சி புத்தியை கொடுக்கும். இவங்க 3 பேரையும் நீங்கள் எப்பயுமே செவ்வாய், சூரியன், குருவை ஒரு மனிதன் மதிக்கணும். செவ்வாய், சூரியன், குருவை நீங்கள் மதித்தே ஆகும். மதித்தால் இந்த 3 மேச லக்கணத்திற்குண்டான சுகபோகங்கள், தனிப்பட்ட மனிதனுடைய சுகபோகங்கள், லக்ஸுரிஸ் கிடைச்சிடும்.
5ஆம் பாவம் ஆசையை பூரா தீர்த்து வைக்கிறவன் யாருன்னா அறுசுவை உணவுக்கு அதிபதியாக சூரியன் தான். 9ஆம் இடம் குரு, அறிவு, தெளிந்த சிந்தனை, பெரிய பெரிய வெற்றி, பெரிய ஞானத்தை வந்து இந்த 9ஆம் பாவத்தை பிடிச்சிங்கன்னா கிடைக்கும். இதெல்லாம் உண்மை. அப்போ இப்போ மேச லக்கணத்திற்கு 6 குடையவன் யார்? மேச லக்கணத்திற்கு 6 குடையவன் புதன். இவர் என்ன சேட்டை பண்ணுவார்னா, அவருக்கு சேட்டை பண்ணுவதற்குண்டான ஆதிபத்தியத்தை தான் கொடுத்துருக்கான். 6ஆம் இடம் அவன் வந்து என்ன சொன்னான்னா லொல்லு. 6ஆம் இடம்னா லொல்லு தான், பிரச்சனை. அப்போ என்ன சார், இந்த 6 குடையவர் எந்த இடத்துல இருக்காருன்னு பாரு. சரி, 6 குடையவர் 2ல் உட்காந்துருக்காருன்னு நீங்கள் நல்ல உழைப்பாளி. 6 குடையவன் 2ல் உட்காந்தா நல்ல உழைப்பாளி. உங்களுடைய குடும்பத்திற்காக நீங்கள் நல்லா உழைச்சி எல்லாம் பண்ணி வந்து குடும்பத்திற்கு வந்து நல்லா வந்து எல்லா வசதியும் பண்ணி கொடுத்தாலும் உங்கள் குடும்பம் உங்களை மதிக்காது. இது சத்தியமான உண்மை. அங்கே நீங்கள் வந்து என்ன சொல்ல, ஒரு வாரத்துக்கு என்னடா இவ்வளவு தூரத்துக்கு உங்களுக்கெல்லாம் செஞ்சுருக்கேன் என்னடா அப்படின்னா, கடமையை தானே செஞ்சு அப்படின்னு. கடமையை தானே செஞ்ச, நீ என்ன புதுசாக என்னமோ வந்து உலகத்தில் செஞ்சிட்டியா அப்படிமா. 6 குடையவன் எந்த இடத்தில் இருந்தால் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால வந்து தன குடும்பத்திற்கு நீங்கள் வந்து உயிராக பாடுபடுவீர்கள். ஏன்னா வந்து அந்த இடத்துல வந்து என்ன சொன்னால் 6 குடையவன் வந்து என்ன சொன்னால் நல்லா 2ஆம் இடத்தோடு சம்மந்தப்படும் போது என்ன சொன்னால் பொருளாதார வலிமை நல்லா வரும். அப்போ அந்த பொருளாதார வலிமை வந்து குடும்பத்திற்காக நீங்கள் வந்து என்ன சொல்லணும், உயிரை கொடுத்து உழைக்கக்கூடியவராகவும் எல்லாவித லக்ஸுரிஸையும் வந்து என்ன சொல்லலான்னா வந்து நீங்கள் கொடுத்துருவீங்க. ஆனால் உங்களுக்கு மரியாதை இருக்காது. இதை நீங்கள் ஜீரணிச்சுக்கிடணும். முதல் பாயிண்ட். 2வது, 6 குடையவன் 8ல் உட்காந்துருக்கும். 6 குடையவன் வந்து அதுக்கடுத்து என்ன சொன்னான்னா 8 குடையவன். 6 குடையவன் 2ல் உட்காந்து வந்து நீங்கள் என்ன உழைச்சாலும் கடைசியில் உங்களுக்கு வந்து மரியாதை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நீங்கள் அதை ஏற்றுத்தான். சரி, 8 குடையவன் யார்? லக்னாதிபதி, அட்டமாதிபதி. அந்த லக்னாதிபதியே அட்டமாதிபதி அப்படின்னு சொல்லி வரும்போது அவர் 8ஆம் இடத்துல போயிருக்கார். இந்த 8ஆம் இடத்துல போய் இருக்கிற காரணத்தினால 8ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா, அந்த 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடியதில் வந்து அவர் வலிமையாக போய் உட்காந்துட்டார். அப்போ வலிமையாக போய் இருக்கிற காரணத்தினால அந்த இடத்தில் வந்து என்ன சொன்னான்னா அவர் தவறு செஞ்சிட்டே இருப்பார். அந்த இடத்தில் வந்து அவர் தவறு தான் பண்ணிக்கிட்டே இருப்பார். 8ஆம் இடம் என்பது மன்னிக்க முடியாத ஒரு குற்றத்தை பண்ணிக்கொண்டிருந்தாலும் அவருடைய காலம் வந்து என்ன சொல்லணும், நல்லபடியாக ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன் அவருக்கே தெரியும் நம்ம தப்பு பண்ணுறோன்னு தெரியும். 8 குடையவன் லக்னாதிபதி, அட்டமாதிபதி 8ல் போய் உட்காந்துருக்கான். அவர் தவறு பண்ணுவார். தவறு பண்ணிட்டு என்ன சொன்னான்னா வந்து அதை என்ன செய்வார் அப்படின்னு சொன்னால் அதை நியாயப்படுத்துவார். அதை என்ன சொல்கிறான்னா 7 குடையவன் சகிச்சிட்டு இருக்கணும். இது ஆம்பளையாக இருந்தால் பொம்பளை செய்கிறத நீ சகிச்சிட்டு இருப்ப, பொம்பளையாக இருந்தால் ஆம்பளை வந்து இதை சகிச்சுட்டு தான் ஆகணும். இது உன்னுடைய கர்மா, இதை நீ மாற்ற முடியாது. 8 குடையவன் வந்து என்ன சொன்னான்னா வந்து என்னதான் இருந்தாலும் என்ன சொல்கிறான்னா வந்து 7 குடையவனுக்கு அது 2ஆம் இடமாக வந்து விடுகிறது. என்ன காரணம்னா 7 குடையவனுக்கு 2ஆம் இடமாக வர்ற காரணத்தினால வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அங்கே இவனுடைய 2ஆம் இடத்து தேவைகளை வந்து தீர்த்து வைப்பதற்கு அந்த 7 குடையவன் இவனுடைய லக்னத்திற்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து 7 குடையவன் வந்து செவ்வாயாக இருக்கிற காரணத்தினால இவங்க செய்கிற தவறை பூரா அவன் கண்டும் காணாமல் தான் இருக்கணும். இதில் எந்தவித மாற்றமுமே கிடையாது. தெரியும் என்ன செய்யறது. 8ஆம் இடம் என்பது லக்கணத்திற்கு 8ஆம் இடம். 8ஆம் இடத்துல வந்து என்ன செய்ய 8 குடையை உட்காந்துருக்கான். 7 குடையவனுக்கு அது 2ஆம் இடமாக போனதுனால இந்த 2ஆம் இடத்துல வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அந்த தேவைகளை வந்து சரி பண்ணி கொடுப்பதற்கும் உணவு கொடுப்பதற்கும் வீட்டை பராமரிப்பதற்கும் அங்கே ஆணோ பெண்ணோ தேவை.
அந்த தேவை இருக்கிறதுனால அங்கே வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அவர்கள் செய்கின்ற தவறை சகித்து கொண்டு நாம் பார்த்து கொண்டே இருக்கணும். இதுதான் உண்மை. சரி, இது 8ஆம் இடத்துல இருந்தால் எப்படி? 9ஆம் இடத்துல இருந்தால் நீ ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் வந்து என்ன போய் வந்து ஒரு கோயிலில் வந்து என்ன நீ வந்து செய்கின்ற எத்தனை விஷயம் செஞ்சாலும் சரிதான். 8 குடையவன் வந்து 9ல் போய் உட்காந்துருக்கான். 8 குடையவன் வந்து 9ல் போய் உட்காந்துட்டான். ஆன்மீகம் என்னதான் சரி. 9ஆம் இடம் என்பது தகப்பனார். தகப்பனாருக்கு என்ன நன்மை செய்தாலும் ஒன்றை மதிக்க மாட்டார். அப்போ 6 குடையவன் என்ற இடத்துல என்ன இன்புட் கொடுத்தாலும் 12 குடையவன் இருக்கின்ற இடத்தில் வந்து என்ன நீங்கள் செய்தாலும் உங்களுக்கு அங்கே மதிப்பு மரியாதை இருக்காது. இதை நீங்கள் தெரிந்து கொண்டால் நீங்கள் அப்படியே கடந்து போய் கொண்டே இருக்க வேண்டியதுதான். அதுக்கடுத்து 12 கொடுப்பேன். 12 கொடு அயன சயன போகஸ்தானம். அயன சயன போகஸ்தானம் அது எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல வந்து என்ன சொன்னால் ஒரு வலிமை இருக்கும். உங்களால் வந்து அதுக்கு ஒரு வெற்றி இருக்கும். ஆனால் அந்த இடம் மதிக்குமா? அந்த இடம் வந்து உங்களுக்கு மதிக்கப்படுகிறதா அப்படின்னா கிடையாது. அதாவது ஒரு மனிதனுடைய ஆறுக்குடையவன் என்ன சொன்னால் 9ல் போய் உட்காந்து ஆன்மீகம் சார்ந்த இடத்தில் வந்து இவர் ஒரு பெரிய பக்திமான், நல்ல இடத்துல எல்லாம் போய் செய்வார். ஆனால் அந்த உலகத்திலே என்னதான் இவர் செய்தாலும் அங்கே என்ன சொல்கிறான்னா அந்த ஆன்மீகம் சார்ந்த இடத்துல இவரை மதிக்க மாட்டாங்க. அவனை இப்போ இவ்வளவு நன்மை செய்கிறோம் ஐயா அப்படின்னம்னா வெறுத்து பார்த்துருக்கேன். ஏன்னா அவன் 6 குடையவன் 9ல் போய் உட்காந்துட்டான்ப்பா. நீ ஆன்மீகவாதி, ஓகே, ஆன்மீகத்துக்கு போய் நல்லா செய்கிற, பட் என்ன சொல்ல உன்னை மதிக்க மாட்டான். நீ வேணால் நின்றுக்கலாம், ஆனால் இவரால் நிற்க முடியாது. 9ஆம் இடம் இவருக்கு முக்கியமான தேவை. ஆனால் அங்கே ஒரு என்ன சொல்கிறான்னா ஒரு போராட்டம் இருக்கும், ஆனால் பெரிய வெற்றி இருக்கும். அதுக்கடுத்து என்ன சொல்கிறான்னா வந்து 8 குடையவன் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு மனிதனுக்கு புகழ் கீர்த்தி ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கான்னு வைங்க. உங்களுக்கு நீங்கள் என்ன தான் வந்து சாதித்து கொடுத்தாலும் புகழ் கீர்த்தி ஸ்தானம் என்பது ஒரு வெற்றியை வந்து ஒருத்தருடைய எண்ணங்களை வந்து உங்கள்கிட்ட வந்து சொன்னாங்கன்னா நீங்கள் சாதித்து கொடுக்கக்கூடிய தன்மைகள். சார், இந்த பையன் வந்து பரீட்சையில் பாஸ் பண்ணணும் சார். பாஸ் பண்ணிடுவான், கவலைப்படாதீங்க, நல்லா இருப்பான், வருத்தப்படாதீங்க அப்படின்னு வந்து என்ன சொல்லலான்னா வந்து நீங்கள் வந்து பிறருக்கு சொல்லக்கூடிய ஒரு தன்மையுடைய நபராக இருப்பீர்கள். ஆனால் வெற்றி பெற்ற பிறகு உங்களை திரும்பியே பார்க்க மாட்டாங்க, தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டாங்க. வெற்றி பெறுகின்ற வரைக்கும் உங்களை குறைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. மூணாம் இடத்திற்கும் மூணாம் இடம் இருக்கு இல்லையா, அந்த 3ஆம் இடத்திற்கும் வந்து என்ன சொல்லலான்னா வந்து 3ஆம் இடத்துல போய் வந்து 8 குடையவன் உட்கார்ந்தால் அது வந்து என்ன சொல்கிறான்னா வந்து 8க்கு 8ஆம் இடம். அப்போ 8க்கு 8ஆம் இடத்துல போய் வந்து ஒருத்தர் உட்கார்ந்துருக்கார். 3ஆம் இடத்தில் போய் வந்து என்ன சொன்னான்னா வந்து ஒரு மனிதனுடைய அட்டமாதிபதி உட்கார்ந்திருந்தால் அவர் வந்து கடுமையாக எதிலையும் போராடி வெற்றி பெறக்கூடியவராக இருப்பார். 8ஆம் இடம் என்பது கடுமையான போராட்டம். அப்போ 3ஆம் இடம் என்பது முயற்சி. அப்போ 8ஆம் இடம் என்பது என்ன சொல்கிறேன்னா ஒரு போராளி தத்துவம் உடைய இடம்தான். அந்த இடத்துல வந்து உட்காந்து அவர் என்ன சாதனை பண்ணி வந்து பிறருக்கு கொடுத்தாலும் அங்கே அந்த முடிஞ்ச பிறகு அவங்க நன்றின்னு சொல்லுவதற்கு உண்டான வார்த்தைக்கு ஏங்கத்தான் செய்வார். இல்லையா, இவ்வளோ செஞ்சு கொடுத்தும் வந்து கடைசியில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து எதுவுமே வந்து ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லலாம் இல்லையா அப்படின்னா அது நடக்காது. சரி, 12 குடையவன். இந்த 12 குடையவன் வந்து என்ன சொல்கிறானே எந்த இடத்துல இருந்தாலும் சரி தான், அந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இவங்க பூரா வந்து என்ன சொல்கிறான்னா இந்த 6, 8, 12 என்று சொல்லக்கூடியவர்கள் உங்களுடைய லக்கணத்திற்கு உயிர்காரகமாக பொருள்காரகமானு பார்த்துடுங்க. லக்கணம் வந்து என்ன சொல்கிறான்னா பொருள்காரக லக்கணமாக இருந்தால் உயிர்காரகமாக தான் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உயிர்காரகமாக தான் வந்து இந்த 6, 8, 12 வரும். லக்கணம் பொருள்காரகமாக இருந்தால் இப்போ ஒருத்தர் ரிஷப லக்கணம், அது பொருள்காரகமுடைய இருக்கணும். 6 குடையவன் யார்? உயிர்காரகமாக வருவான். 8 குடையவன் யார்? உயிர்காரகமாக வருவான். 12 குடையவன் யார்? உயிர்காரகமாக வருவான். நீங்கள் என்னதான் வந்து என்ன சொன்னான்னா ஒரு இந்த 6, 8, 12 குடைய ஆதிபத்தியமுடைய உயிர் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எவ்வளவு அரவணைத்து போனீர்கள் என்று சொன்னாலும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை இருக்காது. அதே சமயத்தில்
உயிர்காரகத்தில் போய் பிறந்தவனுக்கு 6 8 12 கூடியவன் பொருள்காரகமாகணும். பொருளாதாரத்தில் நீங்கள் எவ்வளவு சாதனை பண்ணினாலும் உங்கள் குடும்பத்துக்கு அள்ளி அள்ளி நீங்கள் கொடுத்தீர்கள் என்று சொன்னாலும் நீங்கள் 6 8 12 கூடிய கிரகங்கள் நிற்கின்ற இடத்தில் மதிப்பு மரியாதை எதிர்பார்க்க வேண்டாம். அதை எதிர்பார்க்காமல் நீங்கள் என்ன சொல்கிறான்னா அதை நீங்கள் செயல்படுத்துங்கள். ஏன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதை செயல்படுத்தான் ஆகணும். ஒரு நாளைக்கு என்ன சொன்னான்னா 6ஆம் பாவத்தை எப்படி செயல்படாமல் இருக்க முடியும், 8ஆம் பாவத்தை எப்படி செயல்படாமல் இருக்க முடியும், 12ஆம் பாவம் செயல்படாமல் இருக்க முடியும். இந்த 6 8 12 செயல்பாடுகளை நாம் பண்ணினாலும் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் நமக்கு மனதளவில் ஒரு தெம்பூட்டக்கூடிய அமைப்பில் இருக்காது. அது என்ன சொன்னா உங்களை ஒரு டீக்ரேட் ஆஃப் வியூகத்தில் தான் இருக்கும். அதனால் நீங்கள் என்ன சொல்கிறான்னா அதனால் நீங்கள் என்ன சொன்னா அந்த இடத்தில் 6 8 12 கிரகங்கள் நிற்கின்ற இடத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை இருக்காது என்பதை முன்னாடியே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சு தான் அதில் நீங்கள் மாற்றம்லாம் வைக்க முடியாது. அப்போ 6 8 12 என்பது ஒரு துன்பம் தான். அந்த கிரகங்கள் நிற்கின்ற இடம் ஒரு துன்பத்தை கொடுக்கும். அந்த இடத்தில் என்ன சொல்கிறான்னு நீங்கள் பெரிய வெற்றியாளர்களாக கண்டிப்பாக இருப்பீர்கள். அந்த இடத்துல நீங்கள் ஒரு பெரிய வெற்றியாளர்களாக இருப்பீங்க. அதில் நீங்கள் குறையில, அதாவது பெரிய வெற்றியெல்லாம் பெற்று கொடுத்துருப்பீங்க. இப்போ 6 கூடயும் 2ல் இருக்கான். பொருளாதாரத்தில் பயங்கரமான வளர்ச்சியை கொண்டு கொடுத்துருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு மதிப்பு இருக்கா? அந்த இடத்துல 2ஆம் இடத்துல இருக்காது. 6 கூடையவன் 9ல் போயிருக்கான். ஆன்மீகத்தில் பெரிய சிறந்த சாதனையாளர்களாக இருப்பீங்க, வெற்றி பெற்றவர்களாக இருப்பீங்க. தகப்பன் உறவுகள், தகப்பன் சார்ந்த விஷயம், தகப்பனுடைய பெயரை புகழின் உச்சிக்கு கொண்டு வந்திருப்பீங்க. இன்னார் பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதற்கு பெரிய மதிப்பு இருக்காது. அதற்கடுத்து 8 கூடையவன் என்ன சொன்னான், எங்கே தான் இருந்தான் 8 கூடையவன் என்ன சொன்னான்னா, எந்த இடத்துல இருந்தாலும் அதில் ஒரு வளர்ச்சி உண்டு. அதாவது 6 8 கூடையவர்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுப்பார்கள். அதில் ஒரு போராட்ட குணம் இருக்கும். அந்த போராட்ட குணம் இருக்கின்ற காரணத்தினால், அந்த போராட்ட குணம் இருந்து வெற்றி பெற்ற நீங்கள் அந்த வெற்றிக்குண்டான பலனை என்ன சொல்கிறான்னா நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் அந்த இடத்தில் ஒரு பெரிய வெற்றி இருக்கும். 6 8 12 கூடிய கிரகங்கள் நின்ற இடத்தில் ஒரு வெற்றி பயங்கரமான வெற்றியாக இருக்கும். ஆனால் அதனால் நமக்கு என்ன சொல்கிறான்னா பெரிய என்ன சொல்கிறான்னா ஒரு சந்தோஷப்படுகின்ற மனோநிலையை அது கொடுக்காது. இதை நினைத்து கொள்ளுங்கள். இதுதான் உண்மை என்பதை தெரிந்து கொண்டால் அந்த இடத்துல ஒரு பெரிய வெற்றி இருக்குது. வெற்றியெல்லாம் பெற்றிருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு மதிப்பு இருக்காது என்பதுதான் 6 8 12 கூட உண்மை நிலைமை என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெய பாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.